Find the multiplicative inverse of each of the complex numbers given in the exercises 11 to 13. So 11லேருந்து 13 வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸு அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரி, கொடுத்துருக்கிற கொஷினை இசட்னு எடுத்துக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3i. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இசட்னு தானே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு 4 + 3i. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா z பவர் -1, அதாவது 1/z. ஸோ 1/z அதாவது z பவர் -1 ஃபார்முலா கான்ஜுகேட் ஆஃப் z டிவைடட் பை mod z ஸ்கொயர்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக 1/z போட்டு ரேஷனலைஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் 1/z போட்டு ரேஷனலைஸ் பண்ணிடுறேன். தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ. 1/4 - 3i. ஸோ ரேஷனலைஸ் பண்ணால் 4 + 3i மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணுறேன். ஸோ கீழே a + b a - b ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a² - b² 4² - 3i the whole squared. அடுத்து மேலே நியூமரேட்டரில் அப்படியே தான் ஒரு 1 × இருக்கனால மேலே அப்படியே தான் இருக்குது. ஸோ 4 + 3i கீழே 16 மைனஸ் இந்த 3ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 9. i² அப்படின்னா -1 இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 4 + 3i டிவைடட் பை 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னால 9 + 9 வந்துருச்சு. அப்போ 4/25 + 3/25i. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 4 - 3i. z பவர் -1 இதுதான். ஸோ 12th கொஷின் √5 + 3i. இதை zன்னு எடுத்துக்கிறேன். z இன்வர்ஸ் தட் இஸ் 1/z ஈக்குவல் டு, ஓகேவா? அகைன் ரேஷனலைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ரேஷனலைஸ்னால் இந்த i வச்ச டேர்ம் வந்து நெகட்டிவ். ஸோ √5 - 3i டிவைடட் பை √5 - 3i. a + b a - b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a² - b² ஃபார்முலா போடுறேன். 1 × இருக்கனால அப்படியே வருது நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டரில் சேஞ்ச் எதுவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ √5² 5. இங்கே 3² 9. இந்த மைனஸ் இங்கே இருக்குது. i² -1. சரியா? அப்போ √5 - 3i டிவைடட் பை 5 + 9 14. அப்போது √5/3 - 3i டிவைடட் பை 14. தட் இஸ் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட்டாக தனியாக பிரிக்கணுன்றனால இப்படி எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். அடுத்து தேர்ட் பார்ட்டு -i. அவ்வளோதான். ஸோ z ஈக்குவல் டு -i அப்படின்னா 1/z என்ன? 1/-i. ஸோ அப்போ திரும்ப +i ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போது பண்ணும்போது மேலே i மட்டும் வரும், இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. i × iனா i². அப்போது i டிவைடட் பை i² -1. ஸோ i டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஆன்சர் i மட்டும்தான். ஸோ நமக்கு இமேஜினரி பார்ட்டு மட்டும்தான் ஐன்னு இருக்குது, அதாவது 1i இருக்குது. ரியல் பார்ட்டு இல்லை. ஸோ 0 + i அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் ரியல் பார்ட்டு. தெர் இஸ் நோ ரியல் பார்ட் ஹியர். அதனால் 0 போட்டிருக்கேன் ரியல் பார்ட்டுக்கு, ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஐன்னு மட்டும் இருக்குது. இதுதான் ஆன்சர்.